நோக்கி வைக்கிறாரு. இந்த தட்டு முட்டு சாமானுக்கு குறைச்சே இல்ல. வாடகைக்கு அலைஞ்சு அலைஞ்சு காலு தேஞ்சு போச்சு. ஐயா இதாக்குறோம் ஐயா. ஐயா கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. எத்தனை நாளைக்குமா கருணை காட்டுறது? இந்த வந்துட்டாரே மருது மருது என்ன பாச்சு? அண்ணே என்னடாச்சு? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. இங்க என்ன பிரச்சனை? 6 மாசமாச்சு வீட்டு வாடகை கொடுத்து அடுப்பு மட்டும் எரியுது. ஐயா இன்னைக்கு கொடுத்துடலாம்னு தான் நினைச்சேன். நீ நினைப்பையா, ஆனா உன்னால கொடுக்க முடியாது. மழை பெஞ்சா கொலை நிறையல, பனி பெஞ்சுதான் கொலை நிறைய போதா? ஆனா போயா, அவன மாதிரி பைத்தியக்காரன் இல்ல. நானா இனிமே இந்த வீடுதான் உங்க வீடு. இந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்கணுங்கிற எண்ணமே உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா இது என் சொந்த வீடு. எங்களால உங்களுக்கு எதுக்குங்க தொல்லை? எனக்கு ஒண்ணும் தொல்லை இல்லையே. நான் சின்ன வயசுலயே அப்பா அம்மா விழுந்தவ. எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு வக்கீல் சித்தப்பா, அவரும் திருச்சியில இருக்காரு. நீங்க எல்லாம் இங்க இருந்தா எனக்கு ஒரு துணை மாதிரி இருக்கும். We will never forget this help. என்னமோ அப்படி பாக்குறீங்க? என் பொண்ணு இங்கிலீஷ் பேசுறாளேனா, கஞ்சிக்கு கஷ்டப்பட்டாலும் என் புள்ள அவளை காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சிருக்காமா. ஆமாங்க, என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னா என் கடமை முடிஞ்சு போயிடும். உங்க கடமை முடிஞ்சிட்டா போதுமா? உங்க அம்மாவுக்கு ஒரு கடமை இருக்கே, அது முடிய வேண்டாமா? ஒரு ஊசி உடைஞ்சு போனாலே மாத்து ஊசி வாங்குறதுக்கே வழி இல்லாதவன் இன்னைக்கு என் மிஷினை வர உடைச்சிட்டாங்க. என் குடும்பத்தை எப்படி காப்பாத்த போறேன்னு எனக்கே தெரியல. மிஷின் உடைஞ்சு போனா பரவாயில்லைங்க, உங்க மனசு தான் உடையக்கூடாது. மனசுல வைராகியம் இருந்தா மலையை கூட கடுகாக்கலாம். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன ஹரியானா பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஏங்க உங்களை அப்படி திடீர்னு மாத்துனாங்க? அவங்கள மாத்தல, நானா தான் வேற பிரான்ச்சுக்கு போஸ்டிங் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போறேன். ஏங்க? எனக்கு ஒரு கிறுக்கு சித்தப்பா இருக்காரே, அவர் என்ன கேட்காம செப்டம்பர் 15ஆம் தேதி என் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டாரு. நான் மட்டும் இந்த ஊர்லயே இருந்தா பந்தல யாராவது பிடிச்சு எனக்கு தாலி கட்ட வச்சிருவாரு. அவர்கிட்ட இருந்து தப்பிச்சுக்க தான் ஓடி போறேன். கொஞ்சம் வயசான ஆள் இல்ல, அவ்வளவு தூரம் ஹரியானா வரைக்கும் வந்து தொந்தரவு பண்ண முடியுமா? எப்படி? ஏன் அவருக்கு பயந்துட்டு அவ்வளவு தூரம் போறீங்க? உங்களுக்கு பிடிச்சவரா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு இங்கேயே இருக்க வேண்டியதானே? எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போதுமா? என்ன கட்டிக்க போறவருக்கு என்ன பிடிக்க வேண்டாமா? உங்களை கூட யாராவது பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களா? நான் என்ன அழகுல தேவதையா இல்ல அந்தஸ்துல கோடீஸ்வரியா? இருக்கிறது ஒரே ஒரு வீடு, எப்ப பார்த்தாலும் உளறி கொட்டிட்டு இருக்கிற ஒரு சித்தப்பா. இந்த காலத்துல புருஷனை விட்டாலும் விடுவாங்க, உத்தியோகத்தை விட மாட்டாங்க. நான் மாப்பிள்ளை போற ஒவ்வொரு ஊருக்கும் அவரையும் இழுத்துட்டு போக முடியுமா என்ன? அப்படின்னா எப்பவுமே உங்க கூட இருக்க சம்மதிக்கிற ஆள் கிடைச்சா நீங்க அவரை ஏத்துக்குறீங்களா? Why not? ஏன் ஏத்துக்க மாட்டேன்? எனக்காக அப்படி ஒரு தியாகம் பண்ற ஒருத்தர் கிடைச்சா நிச்சயமா நான் கொடுத்து வச்சுவேன். ஆமா, எனக்கு அப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைப்பார் நினைக்கிறீங்களா? நிச்சயமா கிடைப்பார். கிடைச்சா பிள்ளையா இருக்கும் போது தேங்காய் உடைச்சு அம்மனுக்கு ஏன் கையாலேயே திருக்கல்யாணம் பண்ணி வைப்பேன். விநாயகா, எனக்கு இப்படி ஒரு நினைப்பு ஏற்படலாமா கூடாதான்னு எனக்கே தெரியல. தயங்கி தவிக்கிற மனசுக்கு ஒரு தைரியத்தை கொடு. நான் எழுதி அனுப்புற லெட்டரை படிச்சுட்டு இப்படி உனக்கு ஒரு ஆசை வரலாமான்னு கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்க, அப்புறம் என் உசுரே போயிடும். இதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் சொல்ல தோணலப்பா. நான் எப்பவும் அவங்க கூடவே இருக்கணும். இதை தவிர எனக்கு எதுவும் சொல்ல தோணல. அவ்வளவுதான். லெட்டர் படிக்கலையோ? இப்பதான் பிரிக்கிறாங்க.
என்னங்க இந்த லெட்டர் யாருக்கு எழுதிருக்கீங்க? உங்களை தான் கேக்குறேன், யாருக்கு எழுதிருக்கீங்க? இந்த லெட்டர் நீங்க தானே எழுதுனீங்க. ஆனா யாருக்குன்னு பேர் போடவே இல்லையே. மதிப்புக்குரிய உங்களுக்கு நீங்க வாங்க போங்க மரியாதை அமக்கலப்படுதே. உங்க மனசுல இடம் பிடிச்ச பொண்ணு யாரு நான் தெரிஞ்சுக்கலாமா? புல்லை கூட பாட வைத்த புல்லாங்குழல், இந்த கல்லை கூட வணங்க வைத்த கலை தேவதை. புல்லை கூட பாட வைத்த புல்லாங்குழல், இந்த கல்லை கூட வணங்க வைத்த கலை தேவதை. ஜீவன் தந்தாளே என் வாழ்வில், பூஜை செய்தேனே நெஞ்சோடு. புல்லை கூட பாட வைத்த புல்லாங்குழல், இந்த கல்லை கூட வணங்க வைத்த கலை தேவதை. துணையானது ஏனோ எனக்குள்ளே அதன் குரல் கேட்டது. அலை நீரில் ஆடும் நிலவை தொட மனம் அலை பாயும் என் மீது ஒளியும் பட, தொடர்ந்து வந்த நிழல்லது எனக்கு நல்ல துணையது. இந்த புல்லை கூட பாட வைத்த புல்லாங்குழல், இந்த கல்லை கூட வணங்க வைத்த கலை தேவதை. ஒரு பதில் வேண்டுமே, கேட்டாலும் தரவே நல் மனம் வேண்டுமே. வீணை என்றாலே ஒரு விரல் மீட்டத்தான், நாதம் வந்தாலே நல் சுகம் கூட்டத்தான். நெருங்கினேனே நினைவில் தான், நினைப்பில் தானே வாழ்கிறேன். உன் பார்வை பட்டால் வசந்தம், உன் கைகள் தொட்டால் சுகந்தம். ராகம் உனது, தாளம் உனது, பொருளும் நீயம்மா. ஒரே ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தேங்கிறதுக்காக உங்க வாழ்க்கையை என்கிட்ட அடகு வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரு வியாபாரியா இருந்தா இந்த வாய்ப்பை சந்தோஷமா ஏத்துக்குவேன். ஆனா நான் ஒரு மனுஷி. என்ன கட்டிக்க போறவட்ட இருந்து
நான் அன்பத்தான் எதிர்பார்க்கிறேன், மரியாதை இல்ல. பாசத்தை தான் எதிர்பார்க்கிறேன், பக்தி இல்ல. நீங்க என்கிட்ட நடந்துகிட்ட முறையும் உங்க எண்ணத்தை வெளிப்படுத்தின விதமும் உங்களை ஒரு சாதாரண மனுஷனுக்கு மேலாத்தான் நினைக்க வைக்குது. உங்களை மாதிரி ஒருத்தர் ஒரு பொண்ணுக்கு புருஷனா கிடைக்கிறது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஆனா அந்த அதிர்ஷ்டம் எனக்கு இருக்கா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணுமே. ரெண்டே 2 வார்த்தை, அதை மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா எங்க சித்தப்பா முடிவு பண்ண மாதிரி செப்டம்பர் 15ஆம் தேதி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அடியே சாரதா அப்படின்னு என்ன கூப்பிடுங்க. உங்களால முடியாது, சரி அட்லீஸ்ட் சாரதான்னாவது கூப்பிடுங்க. டாடி டாடி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களா? நீ உன் டீச்சரை பேர் சொல்லி கூப்பிடுவியா? ஐயோ, நான் பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன். அதாமா, நமக்கு பிடிச்சவங்களையும் மரியாதைக்குரியவங்களையும் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, கூப்பிடவும் முடியாது. காப்பாத்துங்கம்மா, அந்த ஆளு என்ன போட்டு அடிக்கலாமா? அமைதி அமைதி அமைதி, நிறுத்துங்கயா நிறுத்துங்கயா சண்டைய. பொழுது விடிஞ்சா போதும் உடனே மல்லு கட்டிக்கிட்டு வந்துருவீங்களே. இந்த வீட்டு பொம்பளை தானியா? ஆமா நினைச்சேன் நினைச்சேன். என்ன சித்தப்பா பாத்துட்டு இருக்கீங்க? போய் விசாரிங்க. போங்க. நீ யாரியா இத கேக்க? நிறுத்துங்க. அப்படியா சட்டப்படி தப்பு. எது இந்த மாதிரி நடுத்தரவுல வண்டி நிக்க வச்சிட்டு ஒரு பொம்பளை ஆம்பளை போட்டு அடிக்கிற சட்டப்படி தப்புங்கற. ஜோலியா பாத்துக்கிட்டு பெரிய சட்டமாவது விட்டமாவது. ஆமா. ஏயா ஒரு பொம்பளை போட்டு இப்படி அடிக்கிறியே, நீ மனுஷனா மிருகமா? யார் வந்தாளு? என் புருஷன் தாம்மா. புருஷன் பொண்டாட்டி போட்டு இப்படி அடிக்கிறியா? பொண்டாட்டினா யாரு? உனக்கு பொங்கி போடுறவ, பிள்ளை குட்டி பெத்து கொடுக்கறவ. அப்படி அடிக்கிற அளவுக்கு இவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க? கரெக்ட், சட்டப்படி கரெக்ட். யோ கம்முனு கடையா, என்னை கேக்குறியாமா? நான் எதுக்கு அவளை அடிச்சேன்னு சொல்லி அந்த எழுத்து விட்டு பொம்பளை கேளுமா? யோ பொம்பளை கிம்பளைன்னு சொன்ன பல்ல 32 எகிரிடும் எகிரி. பொம்பளையா பொம்பளை சரியா சொல்லியானா? நான் என்ன உன் வீட்டுல மாடு மேய்ச்சவளா, 10 பாத்திரம் தேய்ச்சவளா, இல்ல 5 10க்கு கையேந்திரவளா? என் புருஷன் வாட்ட சாட்டமா இருக்காருன்னு நினைச்சு இவ வளைச்சு போட பார்த்தா நான் விட்டுருவேனா? ஏதோ இங்க இருக்கிறவங்களுக்கு தான் என்ன பிடிக்காது. நீ புதுசா வந்தவ தானே, நீயே சொல்லு. நீ சட்டப்படி தப்பு. எது முன்பின் தெரியாதவங்கள வா போன்னு கூப்பிடுறது சட்டப்படி தப்புங்கற. நீ சுமாரியா? ஆத்திரப்படாதீங்க, விஷயம் என்ன முதல்ல சொல்லுங்க. அம்மா 1 கிலோ கத்திரிக்காய 1.25 ரூபான்னு அந்த வீட்டு கொடுத்தா இந்த வீட்டு கொடுத்தா என்கிட்டே வந்து 1.25 ரூபான்னு தான் சொன்னா. ஆனா என் புருஷன் வெளியே வந்த உடனே நினைச்சிட்டு ஓ நீங்களா உங்களுக்காக 25 பைசா குறைச்சுக்கிறேன்னு சொன்னா. என் வீட்டுக்காரர்கிட்ட மட்டும் 25 பைசா குறைச்சுக்க காரணம் என்ன? அதனாலதான் சந்தேகப்பட்டு கேட்டேன் என் வீட்டுக்காருக்கு இவளுக்கு என்ன தொடர்புன்னு. அது என்ன தப்பா? நான் கேட்ட தப்பா சொல்லுங்க. சட்டப்படி தப்பு. எது உன் புருஷனை 25 பைசால எடை போட்டது சட்டப்படி தப்புங்கற. இந்த அம்மா இதை விட சீப்பா எல்லாம் எடை போட்டிருக்காங்க. யோ சும்மா இரியா. சும்மா இறையா. நீ ஏமா எல்லார் வீட்டுக்கும் 1.25 ரூபாய் கொடுத்துட்டு இவங்க புருஷனுக்கு மட்டும் 25 பைசா குறைச்சு கொடுத்தா? நல்லா கேளுமா. கந்து வட்டிக்கு வாங்கின கடனை கட்ட முடியாம நடுத்தெருவுல ஈட்டிக்காரன் வந்து அவமானப்பட்டு நிக்கும் போது அவர்தாம்மா அந்த கடனை கட்டி என்ன காப்பாத்தினாரு. அவர் என் கூட பிறக்காத பிறப்பு மட்டும் இல்லம்மா, நான் கும்பிடுற தெய்வம்மா. கையும் களவுமா பிடிச்சிட்டோம்ல, அதான் சும்மா நீலி கண்ணீர் வடிக்கிறா. சட்டப்படி தப்பு. எது குற்றவாளின்னு சொன்னதுக்கு அப்புறமா நிரபராதி நிரூபிக்காம உன் வீட்டுக்காரர் உள்ள இருக்கிறது தப்புங்கற. தம்பி தம்பி சீக்கிரம் வெளியே வாப்பா, இங்க கத்திரிக்காய் விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடும் போல இருக்கு. யோ எவ்வளவு நேரம் நிக்கிற, சீக்கிரம் பணத்தை குடியா. யோ பாம் ஆயில் வாங்க ரேஷன் கடையில நிக்கல, பணத்தை வாங்க பேங்க்ல நின்னா. சார் புதுசா வந்திருக்க மேனேஜர் அம்மா உங்களை வர சொன்னாங்க. யோ போய் வேலையா இருக்குன்னு சொல்லியா போயா. சார் உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா. என்னது வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? ஐய் இந்த ஆபீஸ்ல என்ன வேலையை விட்டு எடுக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? யா ஓ நீதான் புதுசா வந்த ஆபீசரா? நான் யார் தெரியுமா உனக்கு? தெரியும், நீ திருட அயோக்கியன். you're a cheat and a fraud. உன் பந்தாவெல்லாம் வேற எங்கயாவது வச்சுக்க, என் ஆபீஸ்ல வச்சுக்காத.
கஸ்டமர்ஸ காக்க வைக்கிறது, ஒர்க்கிங் அவர்ஸ்ல தண்ணி அடிக்கிறது, வாங்காத லாரிக்கு வாங்கினதா பணத்தை கொடுக்கறது, ஆபீஸ் பணத்தை வேற கையாடி இருக்க. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் உன் மேல இருக்கு. டிபார்ட்மெண்ட்ல ஏற்கனவே என்கொயரி நடத்தி உன்னை டிஸ்மிஸ் பண்ற பவரை என் கையில கொடுத்திருக்காங்க. So you are dismissed. You can get out. உன் பவரை நீ காமிச்சிட்ட, என் பவரை நான் காமிக்கிறேன். அத விடுறா, பெரிய பேங்க் வேலை சும்மா அலட்டிக்கிறிய. நான் வேலை போனதுக்காக கவலைப்படல, அவன் என்ன அவமானப்படுத்தினா பாரு, அதுக்காக ஆத்திரப்படுறேன். அது என்னமோ தெரியலடா, நான் பிறந்ததுல இருந்தே எனக்கும் பொம்பளைங்களும் ஆக மாட்டேங்குது. எங்க அம்மா என்னடான்னா காசை வச்சு சீட்டானுங்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளில போடான்னுட்டா. உன் தங்கச்சி என்னடான்னா கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டேன், கண்ணத்துல அறிஞ்சிட்டா. சரி அவனை சரி கட்டி இவனை சரி கட்டி பேங்க்ல வேலைக்கு சேர்ந்தா ஊழல் நிறுவனமாச்சுன்னு சொல்லி என்னை அவமானப்படுத்தி அவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டா. ஏண்டா எப்படி பண்ணா? இந்த சிகப்பு ரோஜாக்கள்ல கமலாசம் கொலை பண்ணுவானே அது மாதிரி பட்டு 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 பட்டுன்னு எல்லா பொம்பளைங்களும் கொலை பண்ணிட்டான்னா? உனக்கு வாழ்றதுக்கு வழி வேணும், அவ்வளவுதானே. எனக்கு தெரிஞ்ச சேட்டு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி பணம் வாங்கி தரேன், அதை வச்சு ஏதாவது பொழைச்சிக்க. ஹலோ சேட்டா, யாரு? ஜவஹர்லால் தானே? நான் தான். என் வயசு கூட தெரியலையா? அதான பார்த்தேன். ஒண்ணு இல்ல, என் ஃப்ரெண்டு ஆனந்த்னு ஒருத்தன் வருவான், அவன்கிட்ட ஒரு 25,000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா நான் செக் கொடுத்துடுறேன். கண்டிப்பா கொடுத்துருவேன் சார். ஓகே தேங்க்யூ. ஏய் சொல்லிட்டேன், போய் பணம் வாங்கிக்க. ஏய் சந்தோஷத்துக்காக ஒன் மோர் ரவுண்ட். இது என்னடா கேள்வி? கப்புன்னு அட்றா. ஆமா, என்ன பிசினஸ் பண்ண போற? எதுல விட்டனோ அதுலதான். அப்படின்னா பாட்டில் வியாபாரம் தான். இத பாரு, எதிர்த்த வீட்டுல ஆண்டி இருப்பாங்க, அவங்க கூட போய் விளையாடு. நான் கூப்பிட்டா நீ வரணும். ஓகே? சரி மம்மி. குட் கேர்ள். ஆண்டி ஆண்டி, இன்னைக்கு பூரா நான் உங்க வீட்ல தான் இருக்க போறேன். ஏமா உங்க வீட்ல யாரும் இல்லையா? இருக்காங்களே, மம்மியும் டாடியும் இருக்காங்க. கூப்பிட்டா தான் வரணும்னு சொல்லிட்டாங்க. ஏன் தெரியல ஆண்டி. ஓஹோ அப்படியா? ஆமா குழந்தைங்க. அந்த வாண்டு கதவை பூட்டிட்டு எதிர்த்து வீட்டுக்கு போயிடுச்சு. அதுக்கு தெரியுது வாரத்துல ஒரு நாள் ஆச்சும் அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமா இருக்கட்டும்னு. உங்களுக்கு தெரியலையே. வீடு என்ன? ஒண்ணுமில்ல, பகல்லிமா. ஆண்டி ஆண்டி, நீங்க தனியா இருக்கீங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? இல்லையே. ஏன்? அது என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அங்கிள் கிடைக்கலையே. மனசுக்கு பிடிச்சதுன்னா என்ன? மனசுக்கு பிடிச்சதுன்னா சொல்றேன். மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது, பூ பூத்தது. மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது, பூ பூத்தது. மலரும் நினைவுகள் நான் சொல்வது. மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது, மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது. குழலோதும் கண்ணனின் வண்ணமே நீ, கதை சொல்வான் கண்களில் அந்த ஞானி. மலை வீசும் கனவிலே வந்து போவான், தலைமானின் நெஞ்சிலே சொந்தமா.